எனக்கு ஓகே தான் சார். அதே மாதிரி நம்ம உங்க அம்மா கிட்டயும் பேசி ஓகே வாங்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களும் ஓகே சொல்லிட்டா எங்க மனசு குளிந்துரும் இல்லையா? சொல்றது அம்மாவா? என்ன வசு, அம்மா எதுக்கு சம்மதம் சொல்லணும்? ஒண்ணுமே புரியல வசு. அதாவது உங்க அம்மாவுக்கும் கல்யாணத்துக்கு வரத்துக்கு சம்மதமான நீங்க கேட்டு சொல்லுங்க அர்ஜுன் சார்னு சொல்றாரு. ஓ, எனக்கு ஓகேனாலே அம்மாவுக்கும் ஓகே தான். கண்டிப்பா அம்மா ஓகே சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியா? ரொம்ப நல்லது. நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கோம். அப்படியே ஸ்வீட் சாப்பிட்டே பேசலாமா? அம்மா மீனாட்சி, அண்ணா போய் ஸ்வீட் எடுத்துட்டு வாமா. சரி, இது வரேன். குடுமா. பரவாயில்ல, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வசு நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க சார். கொஞ்சமா எடுத்துக்கிறேன் சார். நீங்க பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேன்னு சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு ஓகே சொல்லிருக்கீங்க. என்ன வசு குழப்பறாரு? கல்யாணத்துக்கு வர ஓகே சொன்னது அவ்வளவு பெரிய விஷயமா? அர்ஜுன் சார், உங்களுக்கு வேணும்னா இது சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இந்த சிட்டிலேயே பெரிய தொழிலதிபர். நீங்க டைம் ஒதுக்கி ஒரு கல்யாணத்துக்கு வரதுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் பெருமைப்படக்கூடிய விஷயமாச்சே சார். அதுவும் பழசெல்லாம் மறந்து நீங்க வீட்டுக்கு வந்தத இவங்க பெருமையா நினைக்கிறாங்க சார். கொஞ்சம் லட்டு சாப்பிடாம சொல்றியா? புரியுது புரியுது சார், புரியுது. மத்தபடி உங்க எதிர்பார்ப்பு என்ன சார்? என்ன எதிர்பார்ப்பு வசு? அது அர்ஜுன் சார், கல்யாணத்துக்கு வந்தா என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க வந்து ஆசீர்வாதம் தானே பண்ண போறீங்க, அத சொல்லிட்டா போதும் அவங்களுக்கு. இந்த காலத்துல எல்லாம் என்ன எதிர்பார்ப்பு சார்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேர் சந்தோஷமா இருந்தா ஓகே தான் சார். ஒரு நிமிஷம் சார், வந்துடுறேன். வசு எங்க போறாரு? திடீர்னு கேட்டா எப்படி? அவர் வந்துருவாரு, பாப்போம். அவ்வளவு பெரிய ஷாக்காலாம் இருக்காது. வசு, வசு, ஏய் வசு, என்ன வசு தட்டெல்லாம் கொண்டு வராரு? அவரே வரட்டுமே. இப்போ அர்ஜுன் சார், இந்த தாம்பூல தட்டை உங்க கையில கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வசு, நான் ஏன் தட்டு வாங்கி அவர்கிட்ட கொடுக்கணும்? ஓய், என்ன காரணம் சொல்றது? அர்ஜுன் சார், இப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம ஏதாவது கொடுப்போம்ல. இப்போ நாம அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், அதனால அவங்க கொடுக்கறாங்க. அதனாலதான். அதெல்லாம் சரி, நான் எதுக்கு திருப்பி அவர்கிட்ட தரணும்? அர்ஜுன் சார், கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். அதாவது இது அவங்க பரம்பரை பழக்கம் போல, அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இது கூட தெரியாதா? என்ன சரியான லூசு பரம்பரையா இருக்கும் போல இருக்க. கொடுத்துருங்க அர்ஜுன் சார். உங்க கையால இந்த தாம்பூல தட்டை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கையாவும் சந்தோஷமாவும் இருக்கும். வாங்கிக்கோங்க. கொடுங்க அர்ஜுன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். மீனாட்சி, அப்படியே சார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா? சரிண்ணா. ஆசீர்வாதமா? எதுக்கு? ஏன் கால்ல விழுந்ததுக்கு? அது
சின்னவங்க பெரியவங்க கால்ல விழறது சகஜம் தானே? ஏய், நானும் சின்னவன் தான், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இல்ல, அந்த சின்னவங்க பெரியவங்க இல்ல. நீங்க இந்த சிட்டிலேயே பெரிய பிசினஸ் மேன்ல, அந்த பெரியவங்க. அந்த பெரியவங்களா? மீனாட்சி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஓகே ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. இல்ல, சின்னவங்க பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது நம்ம பழக்கம் தானே. ஆசீர்வாதம் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. பரவாயில்ல, காட் பிளஸ் யூ. அர்ஜுன் சார், மற்ற விஷயங்கள்லாம் நாம் அடுத்தடுத்து மீட் பண்ணும்போது பேசிக்கலாமே. அடுத்தடுத்து மீட் பண்ணுங்கறாரு. என்ன வசு? அர்ஜுன் சார், நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல, நீங்க பெரிய விஐபி இல்ல, நீங்க உங்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுத்து வெல்கம் பண்ணணும்னு சொல்லுவீங்க. அதத்தான் அவரு அப்படி சொல்றாரு. அப்படியா? சார், நான் கிளம்புறேன் சார், எனக்கு தலை சுத்துது. பழசெல்லாம் மறந்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அர்ஜுன் சாரோட பெருந்தன்மை அது. வசு, போதுமே, நான் கிளம்புறேன் சார். சார், வாசல் இந்த பக்கம். வரேன் சார். வாங்க சார். வாங்க. வரேன் மீனாட்சி. சரி. இளமாறன் பேசினது எல்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஒரு மாதிரி இல்ல சார், பல மாதிரியா இருந்துச்சு. என்ன பஸ் சொல்ற? இல்ல சார், அவருக்கு சந்தோஷத்துல தலை கால் புரியல, அதனால அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அதனாலதான் அவர் பல விதமா பேசினாரு. அப்படியா? எனக்கு ஒன்னும் புரியல, ஏதோ நீ கூப்பிட்டதால வந்தேன். இந்த மாதிரி மேட்டர்ல எல்லாம் என்ன கூப்பிடாத, ஓகேவா? ஓகே அர்ஜுன் சார். என்னெல்லாம் நடக்க போகுது? கார்ல ஏறு. மம்மி, ஜோசிக்காரர் சொன்ன மாதிரி ஆனந்த் மாமா கூட எனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நாளையில இருந்து விரதம் இருந்து அம்மனுக்கு விளக்கு போட போறேன். நாம நினைச்சது நடக்கும்ல மம்மி? கண்டிப்பா நடக்கும் நட்சத்திரா. வேண்டுதலை ஈடுபாட்டோட பண்ணணும், வேற எதை பத்தியும் சிந்திக்க கூடாது. அப்படி பண்ணா இந்த வேண்டுதல் பலிக்கும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மம்மி. யாரு என்ன தடை போட்டாலும் வேண்டுதல நாம நிறைவேற்றணும். அப்பதான் நாம ஆண்டி கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். நாளையில இருந்து 3 நாளைக்கு அம்மனுக்கு விளக்கு போட போறேன். அதுக்காக புது புடவை, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் மம்மி. வாங்கிட்டு வந்துடலாம். அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. இரு மம்மி, நான் இப்பவே பேக் எடுத்துட்டு வரேன். வா, போலாம். என்ன இந்திரா, எங்க கிளம்பிட்டீங்க? அண்ணி, நாளைக்கு அம்மனுக்கு பூஜை போட்டு 3 நாள் விரதம் இருந்து ஜோசியர் சொன்ன மாதிரி நட்சத்திரா விரதத்தை நிறைவேற்ற போறா. அதுக்காக போய் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படியே இந்திரா, நல்லதுமா. நட்சத்திராவுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. போயிட்டு வாங்க. சரிங்க அண்ணி. விளக்க போட்டு வேண்டுதலை நிறைவேத்துறது உன்னோட முழு உரிமை நட்சத்திரா. என்னோட இளைய மருமக நீதான். அப்புறம் இந்திரா, விரதத்துல மட்டும் எந்த தடையும் இல்லாம பாத்துக்கோமா. சரிங்க அண்ணி. பாய் ஆண்டி. பாய்மா. இனியா, ஏய், என்ன இந்த வசு ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு அப்படியே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அன்னைக்கு என்னடான்னா ஆசையா பிரியாணி சாப்பிடலாம் நினைச்சா, ஐயோ இந்த வசுவுக்கு விசிறி விட வச்சுட்டாளே. ஐயோ பாட்டி, என்ன எந்த பரிமாற வச்சா? அப்படியே நினைக்க நினைக்க அப்படியே கோவமா வருது. அவளை என்ன பண்ண பாட்டி? நடக்கிறது எதுவுமே உனக்கு புரியலையா? அமெரிக்கா கரியவன் மகளும் அப்படியே விரதம் இருந்து விளக்கு போடுறதுக்காக புது துணி எடுக்க போயிருக்காங்களாம். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த ஆட்டக்காரி ஏதாவது கலாட்டா பண்ணி அந்த மீனாட்சியவே விளக்கு போட வச்சாலும் வச்சிருவா பாரு. அந்த நட்சத்திராவை விளக்கு போட விடாம தடுத்துருவா. பாட்டி, நான் தான் பாட்டி விளக்கு போடணும். அப்பதான் ஆனந்த் எனக்கு கிடைப்பாரு. நீ வேற நடுவுல நோய்மாய் நோய்மாயின்னு அதானே நடக்க போகுது. என்னடி நீயா, நீ இதுக்கு வாய் மட்டும் சும்மா இருக்க? சும்மா இல்ல பாட்டி, இலக்கியா விளக்கு போட வைக்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். நல்ல யோசி. எந்த சூழ்நிலையிலையும் அந்த நட்சத்திர கழுதைய விளக்கு போட விடவே கூடாது, புரியுதா?
ஆனந்த், இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம கூடிய சீக்கிரமே புருஷன் பொண்டாட்டியா வரணும். அதுக்கு என்ன மீனாட்சி, வந்துட்டா போச்சு. ஆனந்த், கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க இதே மாதிரி என்கிட்ட அன்பாவும் ஆதரவாவும் இருப்பீங்களா? அதுல என்ன சந்தேகம் மீனாட்சி? இல்ல, பொதுவாவே காதலிக்கிறப்போ இருக்கிற அன்பும் நெருக்கமோ கல்யாணத்துக்கு அப்புறம் குறைஞ்சிரும். ம். ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு 2 பேருமே நினைப்பாங்களாம் அப்படின்னு ஒரு புக்ல படிக்கிறப்போ எனக்கு ஒரே யோசனையா இருக்கும். இப்படிலாம் கூட நினைப்பு வருமா என்ன? அது அவங்க அவங்க மனசை பொறுத்தது மீனாட்சி. உண்மையான அன்பும் அக்கறையும் மனசுக்குள்ள இருந்தா சாகுற வரைக்கும் 2 பேருக்கு நடுவுல வெறுப்பே வராது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அண்ணனும் ஏன் அண்ணனும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. உங்க அம்மா கிட்ட எப்போ சம்மதம் வாங்க போறீங்க? அது அண்ணன் சம்மதம் சொல்லிட்டாருல, அதனால அம்மாவும் சொன்ன மாதிரி தான். அப்போ கூடிய சீக்கிரமே நம்ம கல்யாணம்னு சொல்றீங்க. அதுல என்ன சந்தேகம் மீனாட்சி உனக்கு? மம்மி, நாம ஃபர்ஸ்ட் ஆனந்த் மாமாக்கு எடுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. ஜென் செக்ஷன் எங்க ஃபர்ஸ்ட் இருக்கு? ஃப்ளோர்ல இருக்கு. ஓகே, வா மம்மி. சொல்லுங்கம்மா. நல்லா பிராண்டட் ஷர்ட்டா வேணும். என்னோட மாமாக்கு எடுக்கணும். இந்த மாதிரி புருஷனை மாமான்னு உறவு முறை சொல்லி கூப்பிடுறது கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குமா. இப்பெல்லாம் யாருமா அந்த மாதிரி உறவு முறை சொல்லி கூப்பிடுறாங்க? எல்லாரும் பட்ட பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. உங்க மாமா இங்க வந்திருக்காங்களாமா? இல்ல. உங்க மாமாவோட சட்டை சைஸ் என்னம்மா? மாமாவோட ஷர்ட் சைஸ் என்னமா? என்னம்மா மாமா சட்டை சைஸ் என்னன்னு கேட்டா இவ்வளவு யோசிக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி இதுல உங்க பேரு, போன் நம்பர் எல்லாம் எழுதி பில்லோட பாக்ஸ்ல போட்டுருங்க. இன்னைக்கு வர கஸ்டமர் எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு. குழுக்கள்ல உங்க பேர் வந்தா உங்களுக்கு பிரைஸும் உண்டு, மறந்துடாதீங்கம்மா. ஓ சரி. ஆமா, உங்க மாமாவோட சட்டை சைஸ் என்ன? மாமாவோட ஷர்ட் சைஸ் உங்களை விட கொஞ்சம் ஹைட்டா இருப்பாரு, நல்லா ஃபிட்டா இருப்பாரு, உங்களை விட கொஞ்சம் கலரா இருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி ஷர்ட் கொடுங்களேன். சரி, இன்னைக்கு முதல் தடவையா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் வாங்கி தரேன். பசு, ஷர்ட் எடுத்து சீக்கிரமா போகணும், மீட்டிங் டைம் ஆகுது. ஏன் அர்ஜுன் சார், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஜோடியா வரப்போ உங்களுக்கு என்ன தோணுது? சீக்கிரமா வெளியில போகணும்னு தோணுது. எனக்கு அப்படி தோணலையே. என் கூட தோல்ல சாஞ்சுக்கிட்டு ஜாலியா அப்படியே நடக்கணும்னு தோணலையா? அப்படி போறதுக்கு நான் இனியாவோட வரல. வந்துட்டாலும் பசு, எனக்கு தலை வலிக்குது, நான் போய் காஃபி சாப்பிட போறேன். பசு, அது ஆனந்த் மாதிரி இல்ல? என்ன பண்றது? அர்ஜுன் சார், அது ஆனந்த் எல்லாம் இல்ல. இல்லையே, அது ஆனந்த் மாதிரி தானே இருக்கு. ஐயோ அர்ஜுன் சார், யாரோ ஜாலியா லவரோட வந்திருக்காங்க போல, அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க வாங்க, நம்ம சீக்கிரமா காஃபி சாப்பிட்டு ட்ரெஸ் எடுக்கலாம். அதுவும் சரிதான். சரி வா, நம்ம போய் காஃபி சாப்பிடலாம். உங்க கூட இப்படி இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு கூட உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சி. இந்த ஹோட்டல் வேண்டாம், காஃபி அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஏய், ஏன்? இந்த ஹோட்டல்ல காஃபி நல்லா இருக்காது. ஏற்கனவே குடிச்சு பாத்திருக்கியா என்ன? இல்ல, இந்த ஹோட்டலை பார்த்தாலே தெரியலையா? வாங்கல, வேற ஹோட்டலுக்கு போலாம். ஏய், உட்காரு வசு. அர்ஜுன் சார், கரெக்டான இடத்துல உட்காந்துட்டீங்க. தெரியும். அப்பா, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி ஸ்ட்ராங்கா. ஓகே சார். இவங்க 2 பேரும் எங்க போனாலும் வந்துடுறாங்களே. உங்களுக்கு காப்பாத்துறதே எனக்கு ஒரு வேலையா போச்சு. இதோட கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தாங்களேன். இத பாருங்கம்மா, இதெல்லாம் சரியா வராதுமா. முத உங்க மாமாக்காக துணி எடுக்க வந்திருக்கீங்க, பத்தாம போயிடுச்சுன்னா உங்க மனசு கஷ்டமாயிடும்.
இங்க இருக்கிற ஆளுங்கள்லயே உங்க மாமா மாதிரி யாருனா இருந்தா காட்டுங்கம்மா, அவங்க சைஸ்க்கே எடுத்து கொடுத்துறேன். மாமா மேட்ச் ஆகுற மாதிரி இவர மாதிரி இருப்பாங்களா? ஐயோ இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, வர மம்மி. ஏய் வசு, அங்க என்ன பாக்குற? ஐயோ அர்ஜுன் சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க காஃபி சாப்பிடுங்க. காஃபி சாப்பிடுங்க. காஃபி? அதுக்கு எப்படி கத்துற? ஒண்ணும் இல்லையே. இந்த இடம் பெருசா இருக்குல்ல, அதுதான் பாத்துட்டு இருந்தேன். என்ன வசு, என்னாச்சு உனக்கு? ஏன் டென்ஷனா இருக்க? காஃபி சாப்பிடு. டென்ஷனா? நானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதாவது இந்த ஹோட்டல்ல மட்டும் காஃபி ரொம்ப நல்லா இருக்கே, எப்படி போடுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ காஃபி போட்டதே இல்ல. சாப்பிடு சாப்பிடு. நீங்க காஃபி குடிங்க. அண்ணி எதுக்கு ஃபோன் பண்றாங்க? சரி, எதுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்கன்னு கேட்போம். ஆனந்த், நானும் அர்ஜுன் சாரும் உங்க எதிர்த்து டேபிள்ல தான் இருக்கோம். ஐயோ அண்ணி, இங்கயா? ஐயோ என்ன நீ, உங்களுக்கு வர இடமே கிடைக்கலையா? இங்கதான் வரணுமா? இளநீ கடைக்கு போனா அங்கேயும் வரீங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா இங்கேயும் வரீங்க. என்ன நீ? ஐயோ ஆனந்த், இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. இப்போ அர்ஜுன் சார் கண்ணுல பட்டீங்கன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கோங்க. சரி அண்ணி, நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி, நம்ம வேற எங்கேயாவது போலாமா? ஆனந்த், என்ன ஆனந்த், போன்ல யாரு? எதுக்கு இப்போ இவ்ளோ டென்ஷனா பேசுறீங்க? இல்ல 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 இல்ல, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். நான் உன்னை வேற எங்கேயாவது கூட்டு போறேன். வா 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 போலாம். கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போலாமே. அர்ஜுன் சார், நம்ம ஒரு டாஸ்க் வச்சுக்கலாமா? டாஸ்க்னு ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் உனக்கு. உங்களால அப்படியே என்ன பார்த்துட்டே இருக்க முடியுமா? ஏய், வீட்ல ஃபுல்லா 24 மணி நேரமும் உன்னதானே பாத்துட்டு இருக்கேன். இப்போ உன்னை பார்த்தா காபி சாப்பிட்டுமா? நீ வேணா பாரு என்ன. அப்போ நான் பாக்குறேன். ஏதோ பண்ணிட்டால. ஐயோ வா மீனாட்சி, போலாம் வா. பாத்து, நான் இந்த பக்கம் வந்துடுறேன். ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனாட்சி, வா கிளம்பலாம். பாத்து வா. பேரர், அர்ஜுன் சாருக்கு ஏதோ வேணுமா? கொஞ்சம் கேளுங்களேன். என்ன வேணும் சார்? எனக்கு எதுவும் வேணாம், பில் தாங்க. ஓகே சார். ஓகே மேடம். கிளம்பலாமா? இருமா, காஃபி குடிக்கணும், வெயிட் பண்ணு. சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிறேன். பைத்தியம். இரு இரு இரு, இங்கே உட்கார், இங்கே உட்கார். ஏன், என்னாச்சு? ஒண்ணு இல்ல 2 மினிட்ஸ்ல நான் இங்க வந்துடுறேன். இங்கே உட்காரு, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகேவா? உடனே வந்துடுறேன். ஓகே. மாமா மாதிரி யார் இருப்பா?